ஹலோ பீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு மலையாள படமாக தமிழ் டப்பிங்லேயே இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்கிற மூன் வாக். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1980கள் 90களில் தான் அந்த கதைக்களத்தை செட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒரு குரூப் ஆஃப் பசங்க ஒருத்தவங்க இருக்கிறானுங்க. இந்த எல்லா பசங்களுக்கும் குடும்பத்தில் 1008 பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ஒரு கோவில் திருவிழாவில் ஒரு டீமு பிரேக் டான்ஸ் ஆடுறத பார்க்குறாங்க. அதில் இருந்து ஏன் நம்ம வந்த மாதிரி பிரேக் டான்ஸ் எல்லாம் ஆடக்கூடாது, நம்ம ஏன் ஒரு டீமே ஒன்று ரெடி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க ஆசைப்பட்றாங்க. அந்த டைம்லலாம் மைக்கேல் ஜாக்சனுடைய மூன் வாக்கு பீக்கில் இருந்த தருணம். அந்த வாக்கை மைக்கேல் ஜாக்சன் அளவுக்கு உலகத்திலே வேறு யாரும் ஆட முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச தருணம் அது. 80s 90s கிட்ஸுக்கெல்லாம் அது தெளிவாக தெரியும். அதனாலேயே இவங்களுடைய டீமுக்கு நம்ம மூன் வாக்கர்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறோம் அப்படின்னு பேரையும் வைக்கிறாங்க. பேர் வச்சா பத்தாது, சோறு வைக்கணும் தம்பி அப்படிம்பாரு நாகேஷ் சார். அந்த மாதிரி பேர் வச்சா பத்தாது, அதுக்கு இவங்க எல்லாருக்கும் என்னென்ன பர்சனல் பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் தாண்டி, இவங்க குடும்ப சூழ்நிலையை தாண்டி இவங்களுக்கு நேரம் கிடைச்சி, அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஒன்றா டான்ஸை கற்றுக்கிட்டு பழகி அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் ஜெயிக்கணும். அதனால் இது எல்லாத்தையும் எப்படி ஆசைப்பட்ட இந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து சாத்தியப்படுத்தினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை வினோத் ஏகே அப்படிங்கிற ஒரு அறிமுக இயக்குனர் தான் இயக்கியிருக்காப்புல. ஆக்சுவலி வினோத் ஏகே, மேத்யூ வர்கீஸ், சுனில் கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி 3 பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. இதை வினோத் ஏகே தன்னுடைய முதல் படமாக இயக்கியிருக்காப்புல. ஒரு வித்தியாசமான கதைக்களம் இது. இந்த படம் நமக்கு ஓரளவுக்கு அது இல்லைங்க நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கதைக்களத்தை இவங்க அந்த 90s செட் அவுட் பண்ணது தான். ஏன்னா அந்த விசிபி, விசிஆர், வாக்மேனு இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இப்போ 2K ஆல்ஃபா கிட்ஸுக்கெல்லாம் என்ன அப்படின்னே தெரியாது. ஏன்னா அவங்க பார்த்த டெக்னாலஜிங்கிறது எங்கேயோ பீக்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு நபர்கள் இந்த 80s 90s இருக்கக்கூடிய நபர்கள் தான். ஸோ அந்த கிட்ஸுக்கு இந்த படம் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு கனெக்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நாஸ்டாலஜிக் ஃபீலை டெஃபினட்டாக இந்த டீம் விட்டுருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். இதில் இந்த பசங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த பசங்களுடைய குடும்ப சூழ்நிலை ஒரு பக்கம், இந்த பசங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு இருக்கக்கூடிய லவ் லைஃபு அது ஒரு பக்கம். அந்த டைம்லையும் சமுதாயத்தில் குடும்பங்கள் இல்லை மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணி எல்லாத்தையும் போர்ட்ரே பண்ணி தான் இவங்க இந்த கதைக்களத்தை கன்வே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு அப்படிங்கிறத விட படத்துடைய அந்த கோர் தீமே அந்த பிரேக் டான்ஸ் தான். மைக்கேல் ஜாக்சனுடைய மூன் வாக்கு தான், மைக்கேல் ஜாக்சனுடைய ஸ்டெப்ஸு தான். ஸோ அந்த பிரேக் டான்ஸாக அப்போ எப்படி ஆடினாங்கிறது வேறு. இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லா பசங்களும் இப்போ இருக்க சின்ன பசங்க. ஆனால் இந்த பசங்க அன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டெப்பை எந்த அளவுக்கு கரெக்டாக கொண்டு வந்தாங்க ஸ்க்ரீனில் அப்படிங்கிற அந்த அக்யூரசி இருக்குது இல்லையா. கோரியோகிராஃபருக்கு நிச்சயமாக ஒரு பாராட்டுக்கள். அட்டகாசமாக பண்ணியிருக்காப்புல. அது ஸ்க்ரீனில் கொண்டு வந்த விதத்தில் சினிமோடோகிராஃபர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாத்துக்குமே ஒரு கிரெடிட் உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். பட் பிரசாந்த் பிள்ளையுடைய மியூசிக்கு நிச்சயமாக ஒரு கூடுதல் பலம். ஏன்னா 80s 90s மியூசிக்கே இன்றைக்கி இருக்கிற மாதிரி இல்லை, அது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு பிரேக் டான்ஸுக்கான மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனே அதுக்கான அந்த பீட் விழுகும்போது தான் நமக்கு ஆடணும் அப்படிங்கிற அந்த ஃபீலே வரும். அந்த பீட்டு அந்த டைமில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இந்த படத்துக்கு உட்கார வைக்கணும். பிரசாந்த் பிள்ளை அதை சூப்பராக பண்ணியிருந்தார் அப்படின்னே நான் சொல்லுவேன். படத்தில் நான் சொன்ன மாதிரி நடிக்கிறதுங்கிறதெல்லாம் வேறு, இந்த கதாபாத்திரங்களை ஏற்று நடித்ததை விட அவங்க டான்ஸ் மூவ்ஸில் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுல எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் உள்ளே இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா அது சிபி ஆகட்டும், அனுநாத் ஆகட்டும், ரிஷி ஆகட்டும், சித்தார்த்து, சுஜித், அர்ஜுன், மனோஜ், அப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உள்ளே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இதில் அந்த 5-6 பசங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் பர்ஃபார்மன்ஸ், அந்த ஸ்டேஜில் அவங்க பண்ணுற அந்த டான்ஸு செம்மையாக இருந்தது. பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு இவங்க ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் ஒரு சில விஷயங்களை சுவாரஸ்யமாக கொண்டு வந்திருக்கலாமோங்கிற மாதிரியே ஒரு ஃபீலு இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு படம் பார்க்கும்போது தோணுச்சு. ஸோ நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஓகே வாட்ச் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் அந்த படத்தை நான் சேர்ப்பேன். அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட மட்டும் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள். அடல் கன்னட பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான். இந்த படம் தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியான ஆலப்புழா ஜிம்கானா படம் தான் ஞாபகம் வந்தது. அந்த படம் எந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துச்சோ அதே ஃபீலை தான் இந்த படம் எனக்கு கொடுத்துச்சு. அந்த படமே ஒரு ஓகே ரகம் அந்தளவுக்கு தான் அந்த படம் இருந்துச்சுங்கன்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம் விமர்சனத்தில். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலை தான் இந்த படம் எனக்கு கொடுத்தது. ஸோ ஆலப்புழா ஜிம்கானா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க அப்படிங்கிற குரூப்பாலாம் நீங்கள் இருந்ததுங்கன்னா இந்த படமே உங்களுக்கு பெருசாக என்ன கனெக்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பொழுது போல் அப்படின்னா ஒரு தடவை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங்.